கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் 17ஆம் தேதி எலிசபெத் அம்மாவோட அம்மா இறந்த நாள், அதாவது மேரி அம்மாவோட மாமியார் அவங்க இறந்த நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்துக்கு அவர்களுக்காக ஜெபிங்க. அந்த அம்மா ஒரு நல்ல ஒரு சாட்சியாக பக்தியாக இருந்து ஓட்டத்தை கடைசி காலத்தில் முடித்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது செல்வி, இன்னைக்கு பிறந்த நாள் வரக்கானமா சொல்கிறோம். அடுத்தது சோபி, லாடியா சோபி, இன்னைக்கு கல்யாண நாள், இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்காங்க, அவர்களுக்காக செபிச்சுக்கோங்க. அடுத்ததாக 24/5/21 ஜோயல் பிறந்த நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்காகவும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு காரியத்தை இன்னைக்கு சங்கீதத்தில் கேட்டோம். மெனோக்கா ஜடேகா ஓ ஜடேகா பெட்டி, அந்த காணிக்கை பெட்டி. ஆமாம், வரப்பா நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் போட்டோ காப்பி எடுத்து கொடுத்துருவோம். நல்லா சரி. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம் கடைசி பகுதி வாசித்தா இருக்கும். ஏசாயா 60:20. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். உன் துக்க நாட்கள் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி, அந்த ஒரு வரியை மட்டும் எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் சுத்தமாய் வாசிக்கலாம். என் துக்க நாட்கள் முடிந்து போகணும். அல்லேலூயா. வேத வாக்கியம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது. அல்லேலூயா. யார் தேவனுடைய பிள்ளைகள்? நம்ம தான். அப்ப இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? இன்றைக்கு என்னுடைய துக்க நாட்கள் என்ன பண்ணுமா? என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் துக்கம் என்கிறது இருக்கிறது. ஒருவேளை துக்கம் ஏதாவது ஒரு வழியிலே வேறு விதமாக இருக்கலாம். ஆனாலும் அவனுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவைக்காக அந்த மனிதனுக்கு ஒரு துக்கமும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சங்கீதம் 38:17. சங்கீதம், என்னுடைய துக்கம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என்னுடைய துக்கம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆதியா வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 47:9 வசனம் அங்க சொல்லுகிறது. என்னுடைய யாக்கோபு சொல்லுகிறான் பார்வோன் இடத்துல, என்னுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது. என்னுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமாய் இருக்கிறது. பாருங்கள், எஸ்தர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, எஸ்தர் 9:21, அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறிற்று. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறவர். ஆமென். எல்லாம் சொல்லலாமா? நம்முடைய தேவன் யாரு? நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஒருவேளை ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கலாம். எல்லாவற்றிலும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நமக்கு காரியங்களை அனுமதிக்கிறார். ஆமென். எனக்கு ஒரு காரியம் கிடைக்கல, அல்லது என்னுடைய காரியத்தில் ஒன்று நடக்கல, அல்லது எனக்கு ஒரு துக்கம் ஏதாவது ஒன்று இருக்குமானால் அதற்கு பிறகு தேவன் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, பூட்டு தயாரிக்கிறான்ல, பூட்டு தயாரிக்கிறவங்களாம் சாவியையும் தயாரிக்கிறான். பூட்டு டெல்லியிலையும் சாவி இங்க கன்னியாகுமரியில என்ன பண்றது இல்லை. யார் பூட்டு தயாரிக்கிறானோ அவன் தான் என்ன பண்றான். பாருங்க, திண்டுக்கல் பூட்டுங்கிறாங்க.
என்ன சொல்றோம்? திண்டுக்கல் பூட்டு. நான் அங்க போய் பார்த்தா பூட்டு செய்யறானே இல்லை. ஆனா பேர் எப்படி இருக்குது? அங்க ஒரு காலத்துல பூட்டு என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நான் அந்த வயசானவங்களை விசாரிச்சு என்னங்க பூட்டு செய்யறதுக்கு இங்கதான் பேர் இருக்குதுங்கிறாங்க. ஆனா இங்க என்ன இல்லை, இல்லைங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிங்க வரணும், எல்லாம் மாறி போச்சுங்க. என்ன சொல்றாரு? ஒரு பூட்டு தயாரிக்க 15 நாள் ஆகுமா. ஒரு கையிலேயே என்ன பண்றாங்க, எல்லாம் கையிலேயே செஞ்சு அந்த பூட்டை எந்த மனுஷனாலும் என்ன பண்ண, வேற சாவியாலும் என்ன பண்ண முடியாது. அதனாலதான் அதுக்கு அவ்வளவு பேர் வந்துருச்சு. அப்ப பாருங்க, பூட்டு தயாரிக்கிறவன் என்னத்தையும் தயாரிக்கிறான், சாவியையும். அப்ப நமக்கு ஒரு பிரச்சனையை அனுமதிக்கிறவன் அதற்குரிய வழியையும். மனுஷருக்கு நேரிட சோதனையே அன்றி வேறொன்று நமக்கு வரல. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளத்தக்கதான ஒரு போக்கையும் உண்டு பண்ணிதான் நமக்கு சோதனையை கர்த்தர் கொடுக்கிறார். சோதனையை கொடுத்துட்டு அப்படியா யோசிக்கிறவர் அல்ல. நமக்கு ஒரு சோதனை வந்த பிறகு அதற்கு பின்னால நமக்கு எதையும் அனுப்புகிறவர், வழியையும் அனுப்புகிறவர். ஆமென். நம்முடைய தேவன் யாருக்கு பாருங்க, நம்முடைய அழைப்பு பரம அழைப்பு. நம்முடைய அழைப்பு பரம அழைப்பு. நம்முடைய சந்தோஷம் சொல்லி முடியாத சந்தோஷம். நம்முடைய வாக்குத்தத்தம் வசனம் சொல்லுது, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம். யாருடைய வாக்குத்தத்தம்? தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், மகா மேன்மையான வாக்குத்தத்தம். நம்முடைய மகிமை நித்திய கன மகிமை. அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகம். நம்முடைய ராஜா இயேசு ராஜா. நம்முடைய சின்னம் சிலுவை சின்னம். நம்முடைய கோஷம் அல்லேலூயா. ஏன்னா நேற்று ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஒரு போதகர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, பின்னால தளபதி போட்டா இருக்குது, டேபிள் மேல கண்ணாடி சிலை இருக்குது, பயபக்தியாக. நம்முடைய சின்னம் ஒரே சொல்லிட்டு சிலுவைதான். நம்முடைய கோஷம் அவனுக்கு ஓட்டு போடுங்க. நம்ம ஓட்டு போட வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கடமை போடு. இவனுக்கு போடுன்னு சொல்றது நம்முடைய வேலை இல்லை. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லை. நீ ஏதோ பேச்சு குத்தோன்னு நினைச்சா இயேசு ராஜா போகிற பேச்சை என்ன பண்ணிக்கிங்க, குத்திக்கலாம். நம்ம அந்த காரியத்துக்கு என்ன பண்ண தேவையில்லை. சரி, அரசியலுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதுதான் வசனத்தின் மூலமாக நான் சொல்கிறேன். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் நம்ம என்ன இப்போ சீலா சிஸ்டர் அமெரிக்கா போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. அவங்க பார்த்தோன்னு யார் இந்தியன் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? எதை பார்த்து சொல்கிறான்? இந்தியாக்காரங்க புடவை கட்டி இருப்பாங்க. இந்தியாக்காரங்க சொல்லுங்க, இப்போ என்ன கட்டி இருப்பாங்க? அதை பார்த்தோன்னு என்ன சொல்கிறான்? இந்தியனுங்கிறான். நம்முடைய தேசம் பரலோகம். நாம் இந்த பூமியில நம்முடைய ராஜாவா இயேசு வரை நாம் என்ன பண்ணிக்கொண்டு இருக்கிறோம்? காத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த தேசம், இந்த தேசத்துல வழிபோக்கராய் நாம் வந்திருக்கிறோம். இந்த பிரயாணம் முடிகிற பொழுது நாம் அங்கே இருப்போம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பேச்சு, நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய எல்லாமே எதை போல இருக்க வேண்டும்? அந்த தேசத்தை போல இருக்க வேண்டும். தான் நினைப்பேனே, ஆனால் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வழியை நான் என்ன பண்ணுவேன்? பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு,
என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு போதிப்பேன். நீ இங்க நடக்கிற மாதிரி அங்க போய் என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. அங்க போய் எப்படி நடக்க வேண்டுமோ அதை இந்த பூமியில நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? கத்துக்கொண்டு இருக்கிறோம். பாருங்க, ஐடி ரைடு வயசுக்காரனுக்கு போனாங்க அம்மா வீட்டு. அவங்கனால சரியா நடக்கவே முடியல. தரை எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி வழுக்கலாம். அந்த அம்மா செருப்பு போட்டுட்டு நடந்து ஐடி ஆபீஸருக்கு என்ன பண்ண முடியல. அப்ப அந்த இடத்துல நடக்கிறதுக்கு ஒரு பழக்கம் அவங்களுக்கு என்ன பண்ண வேணும்? கண்டிப்பா வேணும். கண்டிப்பா ஊட்டிக்காரர் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல வீட்டுக்கு வந்தாரு. அவரு அங்க டெய்லி ஏறி ஏறி மலை மேல எப்படி வருவாரு? இங்க பிளைன்ல வந்தாலும் எப்படிதான் நடக்கிறாரு? அங்க நடக்கிற நடை என்ன பண்ண முடியல அவர்னால. இங்க நம்ம பழகி கொள்ளதான இடம் இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த விதத்திலேயும் அரசியலிலே நாம் என்ன பண்ணி கொள்ளக்கூடாது? அரசியலிலே நம்மை சம்பந்தப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஐயா நீங்க வந்தீங்கன்னா அவங்க ஒரு 10 வீடு ஓட்டு எண்ணங்கள் கிடைக்கும். நான் சொல்றேங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஏ பார்ட்டி வருது, உங்களுக்கு ஓட்டு போடுறோம் போங்க. பி பார்ட்டி வருது, உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க போங்க. நாம் யாருடையவர்களுக்கும் நம்முடைய ராஜா இயேசு ராஜா. நம்முடைய சின்னம் சொல்லிருக்கோம். நம்முடைய கோஷம் எல்லாம் சத்தமா நம்முடைய கோஷம். ஆமென். இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே பெருவெள்ள இரைச்சலை போல ஒரு சத்தத்தை பரலோகத்திலே கேட்டேன். அந்த சத்தம் அல்லேலூயா. பாருங்க, எல்லா பாஷையிலும் ஐயா பிரெஞ்சில் எப்படிங்க ஐயா? பாருங்க, எல்லா பாஷையிலும் அது எப்படித்தான் இருக்குது. ஏன்? இது பரலோக பாஷை. ஆமென். சரி, போகட்டும். உங்களுடைய துக்கம் என்ன வாசிங்க? உங்கள் துக்க நாட்கள் என்னாகுமா? முடிந்து போகும். ஆமென், சோத்திரம். பாருங்க, லூக்கா 24:17. லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணி கொள்ளுகிறீங்க? சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன? பாருங்க, இவர்கள் இயேசுவை அழைக்கவில்லை. இயேசு நம்மோடு இருந்தா பரவாயில்ல நினைக்கவில்லை. இவர்கள் துக்கமாய் ஒருவருக்கொருவர் துக்கத்தை பேசிக்கொண்டே போகிறார்கள். 2 பேரு துக்கமுகமாய் போகிறார்கள். இயேசுதாமே அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டார். ஆமென். இயேசு என்ன பண்ணாரா? சேர்ந்து கொண்டார். அவர்களோடு கூட சேர்ந்து நடக்கிறார். யாரோடு? யாரோடு? சீசனோடு இல்ல. இல்ல, யாரு துக்கத்தோடு நடக்கிறானோ அவனோடு இயேசு சேர்ந்து நடக்கிறார். ஹல்லேலூயா. அம்மா, நீங்க துக்கத்தோடு நடக்கிறீங்களா? உங்களோடு யார் சேர்ந்து கொள்கிறார்? யார் சேர்ந்து கொள்கிறார்? இயேசு சேர்ந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்தது மட்டுமல்ல, அவர்கள் துக்கத்தை இயேசு விசாரிக்கிறவர். அவர்கள் துக்கத்தை இயேசு விசாரிக்கிறவர். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ துக்கத்தோடு நடக்கிற, உன்னோடு கூட யார் சேர்ந்து கொள்கிறது? இயேசு சேர்ந்து கொள்கிறார். 2வது காரியம், அவர் உங்கள் துக்கத்தை என்ன பண்ணுகிறவர்? விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது கடல் அருகே பாருங்க, இயேசு கிறிஸ்து நடந்து சுற்றி திரிந்தார். 2 அல்லது 3 இடத்துல தான் இயேசு நின்றார் என்று இருக்கிறது. இயேசு என்ன பண்ணுகிறார்? இயேசு என்ன பண்ணுகிறாரா? நிற்கிறார். காலை வேளை
எல்லாரும் கடற்கரையில் என்ன பண்றாங்க? வாக்கிங் போறாங்க. மீன் பிடிக்கிறவங்க எப்ப போவாங்க? சாயந்தரம் போவான். காலையில மீனை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான்? வருவான். அவன் வந்த உடனே தண்ணியில நிற்பான். கொஞ்சம் ஒரு 20 அடி 30 அடி தூரத்துல அந்த போட்ல மீனை வச்சுட்டு அவன் நிற்பான். அந்த போட்டுக்கு உரிமையால கரையில நிற்பான். அவன் என்ன செய்வான்? இங்க அங்கிருந்து என்ன பண்ணுவான்? ஏலம் போடுவான். அப்ப ஜனங்கள்லாம் வருவாங்க. என்ன மீன் கிடைச்சிக்குது, எப்படி கிடைச்சிக்குது, எல்லாம் என்ன வகையான மீன் எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கூட்டம் எங்க கூடும்? ஆனா இங்கே 2 பேர் என்ன பண்ணுறாங்களா? வலைய என்ன பண்றாங்களா? அலசி கொண்டிருக்க. 2 வலைய என்ன பண்றாங்க? அலசுகிறார்கள். அப்படின்னா இவன் வலைய அலசுறான்னு சொன்னா என்ன நடந்திருக்கிறது? என்ன நடந்திருக்குது? பாருங்க, 2ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள். வாங்க, அப்ப வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னா இவன் வேலையை முடிச்சிட்டான். இனிமேல் இவனுடைய வேலை மீன் பிடிக்கிற வேலை அல்ல. பாருங்க, பேதுரு அவன் மீன் பிடிக்கும் போது அவன் பேரு பேதுரு இல்ல, சீமோன். பாருங்க, 2 பேர் வலைய அலசிட்டு இருக்கிறான். அவன் என்ன பேசுவாங்க? இவனுடைய தொழில் பிறந்தது முதல் இன்னைக்கு கிழவனாகிற வரையிலும் இதே கடல்ல என்ன பண்ணிட்டு இருந்தவன்? மீன் பிடிச்சிட்டு இருந்தவன். அவனுக்கு மீன் எப்ப கிடைக்கும், எங்க கிடைக்கும், எல்லாம் தெரியும் அவனுக்கு. அப்ப பாருங்க, ஆனா இன்னைக்குதான் அவனுடைய வாழ்க்கையில இன்றுதான் ராத்திரி எல்லாம் வலைய போட்டு ஒரு மீன் கூட இதுவரையிலும் வாழ்க்கையில் அப்படி நடந்ததில்லை. இப்ப இந்த சீமோன் என்ன யோசிப்பான்? நான் வீட்டுக்கு போன உடனே என் மனைவி கேட்பான், என் புள்ள கேட்பான், என் பையன் கேட்பான், அப்ப அந்த மீனை எவ்வளவுக்கு வித்த, அந்த மீனுக்கு காசு எங்க, இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இன்னைக்கு அதை கட்டணும், இதை கட்டணும், இதுக்கு வேணும், அதுக்கு வேணும். மனைவி கேட்பா, அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ண வேணும்? பதில் சொல்ல வேணும். ஒருவேளை நைட்டு பூரா பிடிச்சேன், மீன் கிடைக்கல அப்படின்னு வந்து சொன்னா அவன் மனைவி, நீங்க அந்த சீமோனுடைய மனைவின்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒத்துக்குவீங்களா? சிஸ்டர், நீங்க ஒத்துக்குவீங்களா? ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சி போனையா, வேற எங்க போனேன்? ஏன்னா என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல இல்லை, ஒரு மீன் கூட கிடைக்கும். பாருங்க, இன்னைக்கு கிடைக்காதது காரணம் இன்னைக்கு ஒரு சித்தம் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை தேடி வர்றாரு. அதனாலதான் நேற்று ராத்திரி உனக்கு என்ன கிடைக்கல? மீன் ஒண்ணு கூட 2 காரியம். ஒன்று, இயேசு நிற்கிறார். ஏன் நிற்கிறார்? இங்க 2 பேர் மீன் பிடிக்கிறவன் வலைய அலாசுறான். அவன் போட்ட வலையில குப்பை தான் வந்திருக்குது. என்ன வந்திருக்குது? குப்பை வந்திருக்கிறது. இவனுடைய பிரயாசம் வீணாய் போயிற்று. நான் இவனுடைய துக்கத்தை மாற்ற வேண்டும். ஒன்று. ஆமென். 2வது காரியம், நேற்று அவனுக்கு மீன் கிடைக்காத காரணம் இன்று அவன் மேலே இருக்கிற ஒரு தேவ சித்தம். என்ன? அவன் சீசனாக என்ன பண்ண வேணும்? அதற்காக இயேசு இன்றைக்கு அவனை சந்திக்கிற நேரம். அதுக்காக அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டம் வரும் என்று சொன்னால் தேவ சித்தம் இல்லாமல் எந்த காரியமும் நமக்கு வராது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சித்தத்துக்கு, அந்த கஷ்டத்துக்கு பின்னாலே, அந்த துக்கத்துக்கு பின்னாலே தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து ராத்திரி எல்லாம் போய் மலை மேல என்ன பண்ணுவாராம்? ஜெபம் பண்ணுவாரு. பகல்ல இறங்கி என்ன பண்ணுவாரு? வந்து ஊழியம் செய்வார். அப்ப ராத்திரி அவர் ஜெபம் பண்ணும்போது
அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நாளைக்கு நான் சீமோனை சந்திக்க போறேன், சந்திக்கிற பொழுது அவன் என் பின்னால என்ன பண்ண வேணும் அப்படின்னு பிதாட்ட என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை தேடி வருகிறார் என்று சொன்னால் ஏதோ தேடி வரவில்லை, ஒரு திட்டத்தோடு சித்தத்தோடு தான் வருகிறார். அல்லேலூயா. அந்த சித்த நிறைவேற ராத்திரியில் அவனுக்கு என்ன கிடைக்கல. அப்ப இன்னைக்கு எனக்கு கஷ்டம் வந்தது, பிரச்சனை வந்தது நல்லது, அவன் உபத்திரப்பட்டது நல்லது. ஆமென். சத்தமா சொல்லுங்களே பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, உங்க துக்க நாட்கள் என்ன ஆகுமா, இயேசு இந்த சீமோனுடைய துக்கத்தை எப்படி மாற்றினார்? இந்த கேள்விக்கு தான் பதில். முதல் காரியம் 2ஆம் வசனம், லூக்கா 5:2. கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி அவைகளை விட்டு என்ன பண்ணாங்களா, இறங்கினார். அப்படின்னு என்ன, அவர்கள் அந்த வேலையை முடித்தார்கள், முடித்து கொண்டாங்க. இனிமேல் இந்த வேலை நமக்கு, இன்னைக்கு மீன் நமக்கு என்ன ஆகாது பாருங்க. என்ன பாருங்க, unfruitful job can be stopped. பிரயோஜனம் இல்லாத வேலையை அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாங்களா, விட்டு இறங்கி என்ன பண்ணாங்களா, விட்டு. அப்ப இவன் படகுக்கு என்ன பண்ண, தள்ளிட்டு என்ன பண்ண மாட்டான். உங்க வாழ்க்கையில நீங்க பிரயாசப்படுறீங்க, நீங்க உங்களுடைய பிரயாசத்துல ஒன்னும் கிடைக்கலன்னு சொன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு தேவனுடைய சித்தம் இருக்கிறது. ஆகையினாலே அந்த வழிய அந்த இடத்துல நிறுத்துங்க. ஏன் இந்த காரியம் எனக்கு வந்தது, இத்தனை நாள் ஆயிற்று, இத்தனை நாளாய் நான் பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்றுமே என்ன பண்ணல, ஒன்றுமே சொல்லுங்களேன், எனக்கு என்ன ஆகல, கிடைக்கலையா, நீ நில்லு. அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல நில்லுங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் இருந்து பிரயாசப்பட்டோம், இதுல எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆகையினாலே நான் என்ன செய்யட்டும் என்பதற்காக உங்க வேலைய என்ன பண்ணுங்க, முதல்ல தொழில கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, நிறுத்தி தேவ சமூகத்துக்கு போங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, முதல் காரியம் பாருங்க, இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த இரவிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இரவிலே ஒன்றுமே பாருங்க, இங்கே பேதுரு தேவ சித்தத்தை விட்டு போகிறான். அந்த இடத்துல ஒன்றுமே என்ன பண்ணவில்லை, கிடைக்கல. வெடிய காலையில யார் வரா, இயேசு வரா. பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி வருகிறது, பிரச்சனைகள் முடிய மாட்டாங்கதான். முதல் காரியம் என்ன பண்ணுங்க, நீங்க உங்க வேலையை நிறுத்துங்க. முதல் நிறுத்திட்டு ஆண்டவர் வர்றார், ஆண்டவர் என்ன பண்ணுங்க, சந்திங்க. ஆண்டவர்கிட்ட முதல் கேளுங்க. பாருங்க, கெனசரேத்து கடல்ல ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சு ஒண்ணு கிடைக்கல. திபேரியா கடல்ல ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சு ஒண்ணும் கிடைக்கல. பாருங்க, ரெண்டுக்கும் ஒண்ணும் கிடைக்கலமா. ரெண்டு இங்கே சீமோன் அதே ஆளுதான். இவன் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால் இந்த சம்பவம், இப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த சம்பவம். இயேசு ரெண்டு இடத்துக்கும் ஒரு காரியத்தை அப்ளை பண்ண சொல்றாரு. பாருங்க, அந்த லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை ஆழத்துல என்ன பண்ணு போடு. இங்க பாருங்க, இங்க திபேரியா கடல் என்ன சொல்றாரு, யோவான் 21:6. நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக அப்ப இவன் ராத்திரியெல்லாம் வலையை எங்க போட்டான்? இப்ப ஏசு என்ன சொல்றாரு, ஏசு என்ன சொல்றாரு, வலது பக்கம் போடுறான். அப்ப இவன் ராத்திரியில எங்க போட்டுருக்கலாமா,
இடது பக்கம் பாருங்க. அப்போ இங்க கிடைக்கல, இங்க கிடைக்குது. இங்க தோல்வி, இங்க ஜெயம். தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையில எவ்வளவு தூரம்? என்ன புரியுது? தோல்விக்கும் வெற்றிக்கும் வெகு தூரம் இல்ல, அங்கதான் இருக்குது, அங்கதான் இருக்குது. நீ எப்ப போடுற? இயேசுனுடைய ஆலோசனைய கேட்ட பிறகு நீ எந்த இடத்துல தோற்று போனாயோ அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை பண்ணுவாரு. இயேசு வந்தோடனே, ஏப்பா கனசரேத் கடல்ல மீன் கிடைக்கல, கனசரேத் கடையில மீன் கிடைக்கல, ஒரு தடவை போட்ட 10 தடவை போட்ட கிடைக்கல, உனக்கு அறிவு இருக்குதா? அடுத்தது வலையை தூக்கிட்டு திபேரியா கடலுக்கு என்ன பண்ணி இருக்க வேணும்? போய் இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னாரா? அதுக்கு திபேரியா கடல்ல ராத்திரி பூரா பிடிச்சவன்ட்ட போய் ஏன்னா வேறு நீ கனசரேத் கடலுக்கு போயிட்டு கூடாதுன்னு சொன்னாரா? எங்க கூட பேசல பாருங்க. யா எந்த இடத்துல மீன் கிடைக்கலையோ அந்த இடத்துல தான் அவனுக்கு மீனை கொடுத்தான். ஆமீன். நீ எந்த இடத்துல தோற்று போனாயோ அந்த இடத்துல தான் உனக்கு ஜெயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமீன். எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ அந்த இடத்துல தாங்க கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமீன். இடத்தை மாத்துன்னு சொல்லுகிறவர் அல்ல. ஒரு தீவில இருக்கிறான், நிர்வாணமா இருக்கிறான், சாப்பாடு இல்லை, உடம்பெல்லாம் புண்ணு, எண்ணெயில போட்டாங்க. யார? யோவான. சாகலியே தவிர உடம்பு என்ன ஆயிடுச்சு? எங்க உடம்பு பூரா புண்ணான தீ புண்ணானவன் சட்டை போடுவானா? பேண்ட் போடுவானா? போத்திக்க முடியுமா? அவனை கொண்டு போய் எங்க விட்டுட்டாங்க? இங்கே சாடம், இங்கே என்ன ஆயிரு செத்து. பாருங்க, அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே அப்படியாப்பா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இந்த பத்மூலம் தான் அவனை தூக்கிட்டு போய் எங்க ஒண்ணு வச்சா? வேற ஒரு தீவுல வச்சாரா? எந்த பத்மூல இருக்கிறானோ அதே பத்முவை அவனுக்காக பரலோகமாய் மாற்றினவர். ஆமென். ஹalleluya. Man's disappointment is God's appointment. என்ன பாபு? ரைட்டா? ஆமென். மனிதன் எங்கே தோற்று போனானோ, எங்கே அவமானப்பட்டானோ அதே இடத்துல அவனை உயர்த்துகிற கர்த்தர் நம்முடைய தேவன். ஹalleluya. முதல் காரியம், ஸ்டாப் யுவர் ஜாப். உன் வேலையை நிறுத்து, தேவனை நோக்கி பாருங்க. இரண்டாவது காரியம், அஞ்சாம் அதிகாரம் 2ஆம் வசனம், லூக்கா 5:2. அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 தோழர்களை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவரைகளை விட்டு இறங்கி வலையில அழைத்துக் கொண்டிருந்தார்கள். சரி, இங்க பாருங்க. இரண்டாவது காரியம், இங்க 2 வேலை நடக்கிறது. இரண்டாவது காரியம், முதல் ஸ்டாப் யுவர் ஜாப். உன் வேலையை என்ன பண்ணு? நிறுத்து, கர்த்தரை நோக்கி பார். இரண்டாவது காரியம், இங்க 2 காரியங்களை அவர் செய்கிறார். ஒன்று, வலையை அலசுகிறார்கள். எதுக்கு? எதுக்கு? அதுல என்ன இருக்குது? இவனுக்கு தேவையில்லாத காரியம் எல்லாம் மாட்டிச்சு. போட்டது எதுக்கு? மீனுக்கு. வந்தது என்ன வந்துச்சு? குப்பை தான் வந்திருக்கிறது. அப்ப பாருங்க, இவனுடைய பிரயாசம் எல்லாம் என்னது? குப்பை. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த வலையை பழுது பார்க்கிறான். ஒன்னு வாஷ் யுவர் நெட், மென்ட் யுவர் நெட். அதைய பழுது என்ன பண்றான்? எந்தெந்த இடத்துல ஓட்டை இருக்குது. நாம் இரண்டாவது காரியம், நம்முடைய வலைய அலச வேண்டும். ஆண்டவரே, நான் பட்ட பாடெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எனக்கு குப்பையை தான் கொடுத்தது. இனிமேல் நீர் என்ன சொல்ல போகிறீரோ அதை நான் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். என் புத்தியில வந்ததான எல்லா வேலைகளையும் இதோட நிறுத்தி கொடுக்கிறேன். இரண்டாவது காரியம், மென் யுவர் நெட். உங்க வலைய பின்னுங்க. எங்கெங்கெல்லாம்? ஏன்? இனி கர்த்தர் ஆசீர்வதிச்சா அது ஓடி போகும். ஓட்டவலை என்னாகும்? நீங்கள் என்ன பண்ண, எந்த பாத்திரத்தில் இருக்க பிடிக்கிறீங்களா? தொத்தலான பையில போடுறீங்கன்னு இருக்கு. என்னுடைய ஜீவியத்தில் எந்தெந்த இடத்துல ஓட்டை இருக்கு, அதை என்ன பண்ண வேணும்? நம்ம அதை என்ன பண்ண வேணும்? சரி செய்ய வேண்டும். இரண்டாவது காரியம்,
3 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. மூன்றாவது காரியம், ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஆனால் ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை. இவன் தன்னுடைய பிரயாசத்தை, தோல்வியை ஒத்துக்கொள்கிறான். இன்னைக்கு the greatest question in the Bible, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன், இதுதாங்க the greatest question. யாருமே இல்லை. அதான் ஏப்பா கொடுத்தீர், தேவரீர் கொடுத்த, தேவரீர் கொடுத்த, நீ கொடுத்தீல, அது இந்த லட்சணத்தில் இருக்குது. அவ இல்லைன்னா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன். ஏமா அவன் யார பழி போடுறான்? ஆதாம் யார பழி போடுறான்? என்னையவே பழி போடுறாமா? ஏமா ஏவா என்னம்மா சர்ப்பம் என்ன? அப்ப ஒத்துக்கொள்கிறவன் யாரு? யோபு சொல்லுகிறார் பாரு. யோபு சொல்றாரு, நான் ஆதாமை போல என் பாவத்தை என்ன என் மடியில கட்டி வச்சுட்டாருங்க. தன்னுடைய பிள்ளைங்களை என்ன பண்ணுவேன்? ஒத்துக்கொள்ளவும். ஒரு சிலர் இன்னொரு குரூப் இருக்கு. 1 சாமுவேல் 13:12. 1 சாமுவேல் 13:12. கில்கால் பெலிஸ்தரை எனக்கு விரோதமாய் வந்துவிட்டார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபடியை என்றார். நீ பாருங்க, இவனுடைய கம்ப்ளைண்ட் என்ன? சாமுவேல் பிரச்சனை நெருங்கிட்டு இருக்குது. பிரச்சனை என்ன ஆகுது? என் கிட்ட வந்துட்டே இருக்குது. ஆனா நீ என்ன பண்ணல? இல்ல குறித்து அங்க ஒரு இடத்துல இருக்குது, எங்கன்னு தெரியல, விடுங்க. குறித்த நேரத்துல நீ என்ன பண்ணவில்லை, வரல. குறித்த நேரத்துல நீ என்ன பண்ணல? நீ சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தீன்னா நான் இந்த காரியத்தை என்ன பண்ணி இருக்க மாட்டேன். அப்ப தப்பு யார் மேல இருக்குது? சாமுவேல் மேல. நீ வராதது யாருடைய தப்பு? உன் தப்பு தான்ப்பா. பாருங்க, இவன் பலி செலுத்துகிறான். சாமுவேல் என்ன ஆகிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? சாமுவேல் ஏதாவது சொல்லுங்க. சாமுவேல் இல்ல, பலி செலுத்தும் போது சாமுவேல் பலி செலுத்திட்டு இருக்கிறான். சாமுவேல் என்ன ஆகிட்டாரு? வந்துட்டார். சாமுவேல் பாருங்க, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? பிகோல். தமிழ்ல அந்த வார்த்தை இல்ல. பிகோல் அப்படி என்ன? ஆங்கிலத்துல பிகோல் என்கிற ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ்ல அதுக்கு மொழிபெயர்க்கலாம், அதை விட்டுட்டாங்க. அப்படி என்ன? இந்த பாரு, எங்க வந்துட்டான்? இதான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒரு இந்த வார்த்தை, பிகோல் ஐ கம் குயிக்லி. வெளிப்படுத்தல அப்படி என்ன? இதவா எங்க வந்துட்டாரு? நீ பலி செலுத்துற. யார்? சாமுவேல் எங்க வந்துட்டாரு? அங்கெங்கயோ வரல, இதவாறு வந்துட்டாரு. அடுத்தவன் மேல என்ன பண்றது? ஸ்டாப் கம்ப்ளைனிங் அதர்ஸ். 3வது காரியம், யாரையும் பலிப்படுற. ஆண்டவரே எனக்கு நான் பாவம் செஞ்சேன். நான் என்ன பண்ணேன்? என் நாடுல என்ன செஞ்சேன்? நான் பாவம் செஞ்சேன். தாவீது பாவம் செஞ்சான். ஆண்டவரே, என் அக்கிரமத்தை மறைக்காமல் உமக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். இன்னும் கூட ஒரு வசனம் அதில் இருக்கு. 51 சங்கீதத்தில் அதை எடுக்கிறீங்களா? 2ஆம் வசனமும் 3ஆம் வசனம் பின்னால் இருக்குது. 4ஆம் வசனமா, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது
அப்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும் பாருங்க என்னை அறிக்கையிடுகிறேன். பாருங்க, நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது பரிசுத்தம் விளங்கவும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாருங்க, தாவீது இங்க எதை சொல்லுகிறான் என்றால், எனக்கு எப்ப தெரியாதப்பா, ஒரு நாளிலே இந்த மேசியாவாகிய இயேசு ராஜாவாக ஒரு நாள் வருவார். ஒரு நாளிலே அவர் வருவார். ஏனோக்கே சொல்லிட்டு போயிட்டானே. இயேசு என்ன பண்ணுவாரு? தேவன் 1000 தூதர்களோடு கூட அவர் வருவார். ஏனோக்கே சொல்லிட்டு போயிட்டார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அவருடைய வருகை பத்தி என்ன பண்ணிட்டான்? இவன் எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்தவன்? இவன் சொல்றான், நீ ஒரு நாளிலே நியாயம் தீர்ப்பீர். அப்பொழுது தாவீது இந்த பாவத்தை செஞ்சதுக்காக ஆண்டவர் அந்த தாவீத கண்டு காணாம போயிட்டாரு, அது மன்னிச்சு விட்டுட்டாரு அப்படின்னு நியாய தீர்ப்பு நாளிலே அது வரக்கூடாது. உம்முடைய பெயருக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடாது. ஆகையினாலே என்னை இப்பொழுதே நியாயம் தீர்த்து எனக்கு ஒரு தண்டனையை போடும். இல்ல செத்துருச்சு. சரியா போச்சா சிஸ்டர்? சரியா போச்சா? பாருங்க, பாவத்தை அறிக்கையிட்டா ஏற்றுக்கொண்ட நாமே நாளிலையா 3வது பாயிண்ட். அடுத்து 4ஆம் வசனம் வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். சரி, இங்க பாருங்க, ராத்திரி பூரா எங்க பிடிச்சா? ஐயா, ராத்திரி பூரா இங்கதான் பிடிச்சேன். ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனாலும் அடுத்தபடி, ஆனாலும் உம்முடைய இந்த இடத்துல மீன் கிடைக்குமா கிடைக்காதா? ஐயா, கிடைக்குமா? அம்மா, கிடைக்குமா? கிடைக்காது. இந்த இடத்துல மீன் என்னாகாது? கிடைக்காது. சீம கரெக்டா? மீன் என்னாகாது? கிடைக்காது. ஆனாலும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கிடைக்காத இடத்துல போடுறேன். கிடைக்காத இடத்துல ஏன் போடுறேன்? உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு கிடைக்காத இடத்துல கிடைக்கும்படி செய்கிறவர் நாம் யார்? ஆமென். பாருங்க, அப்போ obey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க? நானே ஒரு நாள் கஷ்டப்பட்டுட்டேன், மறுபடியும் போய் மறுபடியும் அதிகவே செய்ய சொல்றீங்க ஐயா. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிருக்கலாம்? நான் ராத்திரி கூட போட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல. இப்போ நீ என்ன பெருசா சொல்லுவேன்னு நினைச்சிட்டு இங்க உங்கள்கிட்ட சொன்னா நீ என்ன சொல்ற? அதேவே தான். நீ ஏதோ நல்ல இடமாக சொன்னீங்கன்னா அங்க போய் என்ன பண்ணலாம்? இல்லை, தேவன் நீ எந்த இடத்துல தோற்று போய் வேதனையோடு இருக்கிறையோ, எந்த காரியத்துல வேதனையோடு இருக்கிறையோ, அதே காரியத்தில் உன்னை மகிழ்ச்சி ஆக்குகிறவர். அதே காரியத்தில் உன் துக்கத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறவர்? இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய துக்கத்தை என்ன பண்ணுகிறவர்? ஆமென். நீ ஏற்றுக்கொள், உனக்கு ஆசீர்வாதம். விசுவாசி, இது உனக்கு ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். 4வது காரியம், தேவன் அந்த இடத்துல கிடைக்காத இடத்துல என்ன பண்றாரு? ஒருவேளை அவருடைய ஆலோசனை அற்பமாக என்ன பண்ணலாம்? அற்பமாக ஐயா, நம்ம வீட்டுக்கு சீரியா தேசத்திலிருந்து பெரிய ராணுவ கமாண்டர் ஜெனரல் வந்திருக்கிறார். ஐயா, உங்க வீட்டை ஜாமான் யோர்தானில் போய் அப்படியே போக சொல்லு. எங்க ஊர்ல ஆப்னாவும் பர்பாரும் இந்த யோர்தானை விட நல்லது. இதுல போய் குளிக்க சொல்றாங்க. சரியா, அவங்க தான் சொல்லிட்டாங்க, ஏதோ குளிச்சுக்கலாம். ஆலோசனை எப்படிதான் இருக்கும்? தேவனுடைய ஆலோசனை. இவன் போறான், சவுல்கிட்ட பேசியாச்சு, சண்டை போட நான் தயாருன்னு சொல்லிட்டான். நான் எனக்கு ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறேன், நான் போய் அதை எடுத்துட்டு வந்தேன்.
எனக்கு அந்த ஆயுதத்துல தான் கோலியாத்தோட என்ன பண்ண முடியும்? ஏப்பா சவுல, உன்னுடைய ஆயுதம் எனக்கு 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 உன்னுடைய ஆயுதத்துல எனக்கு என்ன இல்லை? வழக்கம் இல்லை. வெரி குட். என்ன வேண்டியது? அப்பியாசம் இல்லை. சவுலுடைய ஆயுதத்தை எனக்கு வேண்டாம், அதுல எனக்கு அப்பியாசம் பழக்கம் இல்ல. வேண்டாம், நீயே வச்சுக்கோ. எதை வச்சுக்கோ? ரெவரண்ட், டாக்டர், பெரிய தீர்க்கதரிசனம் வரம் பெற்றவர், BA MA, இதெல்லாம் நமக்கு அப்பியாசம் இல்ல. வேண்டாமப்பா, நான் இப்ப போறேன், என்னுடைய ஆயுதத்தை போய் எடுத்துட்டு வர போறேன். அங்க போன எங்க போகணும்? ஆத்தங்கரைக்கு போகணும். பழைய ஏற்பாட்டுல ஆத்து பேர் தெரியாம ஒரு நதி உண்டு. எத்தனை நதி உண்டு? அது நீர்க்கால். எல்லாத்தையும் பாடுங்க. அந்த நதி பேர் தாவீது பண்ணல. புதிய ஏற்பாட்டுல என்னை விசுவாசிக்கிறவனோ அவனுக்குள்ள இருந்து ஜீவன் உள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்கதான் போனாங்க. போய் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் கேட்கிறான், ஐயா நான் சவுல் கொடுத்த ஆயுதத்தை வேண்டான்ட்டேன், இப்ப நீ கொடுக்கிற ஆயுதத்துக்காக நான் வந்திருக்கிறேன். அந்த கோலியாத்து 6 அடி உயரம் 8 அடி உயரம், அவங்க கவசம் இப்படி, அவன் பட்டையும் இப்படி, அவனுடைய கேடகம் இப்படி, ஏதாவது சொன்னானா? ஒன்றும் சொல்லல. கோலியாத்தை நான் ஜெயிக்கணும், எனக்கு ஒரு ஆயுதம் வேணும், நீ ஒரு நல்ல ஆயுதத்தை எனக்கு என்ன பண்ணும்? எனக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் பார்த்தாரு. அப்படியாப்பா, நீ நிற்கிற இடத்துல ஒரு 5 பேர்ல கொடுத்திருந்தான். இதுக்காக நீ இரு, நான் சீனாய் மலை போன நல்ல நல்ல கல் சீனாய் மலையில போனாரா? இல்ல. இருக்கிற இடத்துல ஒரு காரியத்தை உனக்கு கொடுக்கிறவங்க, இருக்கிற உன்னை சுத்தி இருக்கிற இடத்துல உனக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். இதுக்காக எங்கேயும் போகிறவில்லை. மோசே, எனக்கு ஒரு கூடாரத்தை செய்யப்பா. மோசே, எனக்கு ஒரு பெட்டியை செய்யப்பா. அதுக்கு யோர்தான் போனா, யோர்தான்ல என்ன இருக்கு? பெரிய பாருங்க, பெரிய பெரிய கேரவனெல்லாம் செய்யறாங்க. யோர்தான்ல இருந்து வர மரத்துல தான் பெரிய பெரிய பெட்டி இது செய்யறாங்க. யோர்தான் போனா நல்ல நல்ல மரம் இருக்குதுப்பா, அங்க போய் எடுத்துட்டு வந்து செய்ய சொன்னாங்க. நீ எங்க இருக்கிறியோ அந்த வனாந்தரத்திலேயே அங்க இருக்கிற மரத்தை எடுத்து அங்கேயே எனக்கு ஒரு பெட்டியை செய்ய, நான் அங்க வந்து நான் உன்னோட போகிறேன். ஆமென். இப்ப நான் யோசிக்கிறேன், இந்த கிருஷ்ணா நகர் ஒரு வனாந்தரம், நம்மளாம் என்ன பண்றோம்? கிருஷ்ணா நகர் பக்கத்துல இருக்கிற அந்த நகர், எந்த நகர் சுத்தி வட்டாரத்தில் இருக்கிறோம். இங்க ஒரு பெட்டியை செய்ய வேணும், இங்க ஒரு எழுப்புதலை உண்டாக்க வேணும், இங்க ஒரு சபையில ஆத்துமாக்களை சந்திக்க வேணும். அப்படின்னாக்க நம்ம என்ன செய்ய வேணும்? பெரிய ஒருத்தர் தூர தேசத்திலிருந்து இன்னார் வருகிறார், அவர் பிளைட்ல வந்து தேவையா? இந்த கிருஷ்ணா நகரை சுத்தி வல்லகைய பாண்டிச்சேரியை சந்திக்க, இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற மரமாகிய ஐயா, நீங்க போதுமா? போதாதா? நீங்க போதும், நான் போதும். என்னை வச்சுதான் இங்க என்ன பண்ணுவார் கர்த்தர்? என்னமா செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாரு? ஐயா மாசம் இப்படி படிங்க, அம்மா சொன்னீங்களா இல்லையா? அந்த அம்மா ஆலோசனை சொன்னாங்க. நான் நீ என்ன ஆலோசனை சொல்லணும்னு எடுத்துட்டேன். ஆனால் என்ன பண்ணுறோம்? ஒரு நல்ல காரியம் செய்கிறோமா இல்லையா? நம்மை கொண்டு ஒரு பெரிய காரியம் இந்த இடத்துல செய்வார். நாம இருக்கட்டும். கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை கல்லை தான் கொடுத்தார். ஆனால் எதுக்கு கேட்டான தாவி? மீதியானியருடைய ஒட்டகங்களுக்கு கணக்கு இல்லை 300 பேரை கூட்டிகிட்டு போகிறான். எதையை தூக்கிட்டு போ? பானையை. கர்த்தர் அற்பமாகத்தான் இருக்குங்க. நல்லா யோசி. ஒரு காரியத்துக்கு ஒரு கேள்வி அம்மா உங்களுக்கு கேள்வி இருக்கா?
இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை 2 மீனை என்ன பண்ணாரு? விட்டு எத்தனை மீன் இருக்குது? 2. நிற்கிறது எத்தனை பேர் நிற்கிறான்? 12 பேர் இல்லை, 12 பேர் லைன்ல இருக்கு. 12 பேர் லைன்ல சொல்லுங்க. சரி சரி, நிற்கிறான், கூடை வச்சுட்டு நிற்கிறான். அவன் தான் என்ன பண்ணணும்? 5000 பேருக்கு புருஷர்கள் 5000, ஸ்திரீகள் குழந்தை வேற சர்வ் பண்ண வேணும். முதல் ஒருத்தன் வரான். இந்த 2 மீனை ஏசு எத்தனை துண்டா பிக்க வேணும்? 12 துண்டா. அப்ப எபிசோடு வரும். அது யார் கூட? பாப்பு கூடையில ஒட்டா வச்சுக்கணும். இப்போ அந்த கூடையில் எத்தனை துண்டு இருக்குது? சொல்லுங்களேன், எத்தனை துண்டு இருக்குது? எபிசோடு இருக்குது. அந்த 2ல் 12 பிரிச்சு உங்க கையில ஒரு துண்டு கொடுக்குது. இப்ப நீங்க எடுத்துட்டு என்ன பண்றீங்க? பந்திக்கு போறீங்க. கொடுத்துப்பா உள்ள அடுத்தவர் உட்காந்துக்கிறாரு. அடுத்தவனுக்கு என்ன பண்ண வேணும்? சரிங்களா, கொடுக்க வேணும். அப்புறம் அடுத்தவனுக்கு என்ன பண்ணணும்? கூட நிறைச்சு கொடுத்தாரா? மீதியாச்சா இல்லையா? அற்பமாகத்தான் இருக்கு. ஆனா தேவைகளை சந்திக்கலாம். தேவைகள் என்ன பண்ணும்? எல்லாம் குறைஞ்சு போச்சா? ஐயோ பேரு ஒன்று சோதரணும். ஐயா அவர் டாக்டர் பார்த்தாலும் பயமா இருக்கு. ஆண்டவரே, ஒரு அப்பா மீன் வந்துச்சா, எவ்வளோ துண்டு மீன் இருக்குதா, தொலை பார்த்துட்டு தரான். எடுத்து கொடுத்தான். இப்படித்தாங்க இருக்கும், அற்பமாகத்தாங்க இருக்கும். ஆனா அந்த தேவன் அதை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய நல்லவராக இருக்கிறார். நான் என்ன சொல்றேன்? தேவனுடைய வார்த்தை நமக்கு அற்பமாக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. 4வது காரியம் 5 4 வசனத்தை போடுங்க. 5 லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும். ஆழத்திலே எந்த இடம் கிடைக்கலையோ அந்த இடத்திலே கர்த்தர் என்ன பண்ணுகிறவர்? உனக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறவர். கர்த்தர் உன்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். கர்த்தர் உன்னுடைய தோல்வியை வெற்றியாக மாற்றுகிறவர். கர்த்தர் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். கர்த்தர் உன்னுடைய பலவீனத்தை பலமுள்ளதாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. வேறொரு காரியத்தை சப்ஸ்டிட்யூட்டா போடுகிறவர் அல்ல. உன்னுடைய தோல்வி ஏதோ அதை ஜெயமாய் மாற்றுவார். உன்னுடைய பலவீனமா அஸ்லமா, உங்க பலவீனம் எதுவோ அதை பலமுள்ளதா என்ன பண்ணுவார்? நீ தோற்று போன இடத்துல என்ன பண்ண போடு. அப்ப கர்த்தர் உங்க பலவீனத்தை, உங்கள் துக்கத்தை அதை சந்தோஷமா என்ன பண்ணுகிறவர்? மாற்றுகிறவர். 5 ஆச்சுங்களா? 6வது காரியம் 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஐயரே, ராம் முழுவதும் இயேசு கேட்டாரு, எவ்வளவு நேரம்டா பிரயாசப்பட்டு இருக்கிற அப்படின்னு என்ன பண்ணாரு? ஆமா ஐயா கேட்டாரா? நீ தான் கேள்வி கேட்கறதுல இயேசு ஒரு கேள்வி கேட்க மாட்டார். கேட்டாரா அப்படின்னு என்ன சிஸ்டர் திராசுங்க கேட்டாரா? நீங்க எவ்வளவு நேரப்பா கஷ்டப்பட்டீங்க? ஐயோ ஐயோ பாவம்ப்பா, ராத்திரி பூரா கஷ்டப்பட்டீங்களா அப்படி இயேசு கேட்டாரா? அப்படின்னு என்ன? நீ எவ்வளவு நாள் பிரயாசப்பட்டாங்கிறத உன்னுடைய பழைய அனுபவம் இயேசுவுக்கு தேவையில்லை. இயேசுவுக்கு buried your past experience. அது தேவனுக்கு ஆண்டவர் மோசேயை சீனாய் மலையில சந்திச்ச உடனே இப்பதான் அவர் வந்திருக்கிறார். சீனாய் மலையில என்ன பண்றாரு? ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறார். ஆண்டவரே போய் கூட்டிட்டு வரணுமாப்பா? ரைட்டு ஆண்டவரே. மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களும் கற்று தேறினவனா. மோசேக்கு எகிப்தினுடைய சிவில் சட்டம், கிரிமினல் சட்டம், எல்லா சட்டமும் அவனுக்கு என்ன நன்றாக தெரியும்.
சாஸ்திரத்தை கற்று தேர்ந்தோம் அப்படின்னு என்ன, அவன் நல்லா பேசக்கூடியவன். ஐயா அங்க திக்கு வாய்ங்கிறது வேற விடுக்கும். சட்டம் என்ன, ஆண்டவரே எனக்கு சிவில் சட்டமும் தெரியும், கிரிமினல் சட்டமும் நல்லா தெரியும். நான் இப்போ பார்வன்கிட்ட போனா சட்டப்படி பேசி அவன் என்ன பண்ணுவேன், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையா. சரிப்பா, நீ ஒரு 40 வருஷம் ஆடு மேய், 40 வருஷம் ஆடு. இப்போ 40 வருஷம் கழிச்சு ஏப்பா அக்கார்டிங் டு செக்ஷன் 144 செக்ஷன் டி என்னப்பா தெரியுமா உனக்கு ஏதாவது? சரி சொல்லுங்க. நான் கொஞ்ச நாள் என்ன செய்யணும், ஏதாவது எங்கேயாவது ஒரு பேப்பர், டீ கடையில் பேப்பரில் இந்த அப்புறம் இந்த மந்த்லி மேகசினில் எதனால இந்த பேலன்ஸ் ஷீட் போடுவாங்கல்ல, போட்டாங்கன்னா உடனே அது எடுத்துக்கிறேன். இவன் இது இப்படி போட்டுருக்கலாம், என்ன ஆளுங்க, என்ன ஆடிட்டு இப்படி போட்டுருக்கான். இன்னைக்கு நான் அதில் எப்படி இருக்கிறேன்னா, எத்தனை வருஷம் நடந்து போச்சு, எத்தனை அமெண்ட்மெண்ட்டு வந்து போச்சு. இப்போது எனக்கு தெரிஞ்சது போட்டோம்னா ஒத்துக்குவாங்களா? இப்போ நான் அதில் என்னவா இருக்கிறேன், மறுபடியும் பழையபடி போக முடியுமா? இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இல்லைங்க, கோச்சுக்காரமா கையெழுத்து போடுவாங்களான்னு ஒழுங்கா ஏன் வராதா, வருமா வராதா? ஏன் பேனாவுக்கும் அவங்களுக்கும் என்ன இல்லை, சிக்கல கையில் போடணும். பேனாவே யூஸ் பண்ணாத ஒரு தொழில், பேனாவை கையெழுத்து என்ன பண்ணிடுவான், பார்த்துருவான். இப்போ மோசே 40 வருஷம் ஆடு மேய்ச்சான்னு சொன்னா அவனுக்கு சட்டம் தெரியுமா, என்ன தெரியுமா? என்ன ஒண்ணுமே. இப்போ எகிப்தினுடைய சகல சாஸ்திரத்திலேயும் மோசே 0. எப்போ போ அப்ப கர்த்தருக்கு உன்னுடைய படிப்பு, அனுபவம், உன்னுடைய திறமை ஒன்றுமே கர்த்தருக்கு தேவையே இல்லை. அப்ப நம்ம எல்லாருமே ஒழுங்கு செய்யலாம் இல்லை, தேவையே இல்லை தானே, தேவையில்லை தானே. அப்ப எல்லாரும் ஒழுங்கு செய்யலாம் இல்லை, எல்லாரும் இங்க வந்து பேசலாம் இல்லை. சொல்ல வேண்டியவே சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். கர்த்தர் எப்படி என்ன பண்ணக்கூடும். நான் ஒரு நோட் சொல்லியிருக்கேன், ஐயா ஒரு 8 உடன்படிக்கை அன்னைக்கு சொன்னார் இல்லைங்க, உடனே போய் என் வீட்டில் எழுதிட்டேன். அதை குறித்து அந்த 8 உடன்படிக்கை பற்றி நான் எழுதிட்டுருக்கேன். ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் இந்த உடன்படிக்கை பற்றி நான் பேசுகிறேன், நல்லா இருக்கு அப்படின்னு. யாரை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணல தெரிய, ஸ்டீவனுக்கு கொண்டு என்ன பண்ணலாம், செய்யலாம செய்யக்கூடாது செய்வார். அதனால கர்த்தருக்கு நம்முடைய ஒரு காரியம், பழைய அனுபவம் கர்த்தருக்கு தேவைங்கிறது இல்லை. 2வது காரியம், கர்த்தருக்கு என்ன தேவையில்லை என்று சொன்னா, ஒரு மனுஷன் சொன்னதை கர்த்தரிடத்துல சொல்லக்கூடாது. ஆண்டவரே டாக்டர் சொல்லி இருக்கிறாரப்பா இப்படின்னு அந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட் இப்படி வந்திருக்குது ஆண்டவரே, இது ஆண்டவருக்கு சரீரம் செத்ததையும் கர்ப்பம் செத்ததையும் எண்ணாமல் இருந்தார்கள். இப்படி சொல்லலாம், சரீரம் செத்ததையும் கர்ப்பம் செத்ததையும் ஆண்டவரிடத்துல சொல்லாமல் இருந்தாங்க. சொன்னாங்களா? இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்கப்பா, மனுஷன் சொன்னதை கர்த்தரிடத்துல சொல்லாத, ஜபத்துல உம்மால முடியும். வக்கீல் சொல்லிட்டார், இந்த பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பே எந்த செக்ஷன்லையும் உங்களுக்கு ஒண்ணு வராது. யார் சொன்னா? அவர் பெரிய வக்கீலுங்க, எந்த வக்கீலா இருக்கட்டும், அவன் சொன்னதை கொண்டு போய் அங்க என்ன பண்ணாது. இன்னொரு கூட்டம் இருக்குது, பிசாசு சொன்னதை இவன் கொண்டு போறது. யார் சொன்னது? பிசாசு சொன்னதை கூட ஆண்டவருக்கு போய், ஆண்டவரே ஏப்பா எங்க இருக்கிற நான் நிர்வாணியா இருக்க. ஆண்டவர் உடனே இன்னும் சீக்கிரமா நான் உங்களுக்கு சட்டதேச தரணும் சொன்னேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு சிஸ்டர்? சொன்னவன் நான் சொன்னா, நான் உனக்கு நீ நிர்வாணின்னு சொன்னா சொல்லுங்க.
அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து உனக்கு சுகர் இருக்குது, உனக்கு பிபி இருக்குது, கொஞ்சம் பார்த்து போமா, என்ன பண்ணலை சொல்லலை. நம்ம தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எவனோ சொன்னது, டாக்டர் சொன்னது உண்மைதாங்க, ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு நாள் பயந்துட்டு இருந்தேன். சொன்னேன், சார் உங்களுக்கு சுகர் 297, பிபி எல்லாம் சொன்னார் இருக்கு, நீங்கள் தனியாக போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, மயக்கம் போட்டுருவீங்க. கேட்டுட்டு போய் வீட்டில் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு டீ கடையில் போய் டீ குடிக்கிறீங்கன்னா எனக்கு தூக்கம் வராது. டாக்டர் சொல்லிட்டாரு என்னடா பண்ணுறது. உடனே நான் சரியாக போச்சு. நீங்கள் என்னமோ சொல்லிட்டு போகிறோம், கத்தர் என்னோட வந்துட்டார். இன்னைக்கு மனுஷன் சொன்னதையும் விசாரிச்சு சொன்னதையும் கத்தர் என்ன பண்ண வேண்டாம். எங்கள் ஆண்டவரே உம்மால் எல்லாம், தேவனால் எல்லாமே, தேவனால் எல்லாமே, தேவனால் செத்து போனதுலையும் ஜீவன் உள்ளதை உண்டாக்க கத்தராலே. கடைசி ஒரே ஒரு பாயிண்டோட முடிச்சுக்கிறேன். லேட் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்களும் காரணம் நானும் காரணம் தான். ஒரே இது கடைசி 7ஆம் வசனம். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக 2 படகுகள் அமிழத்தக்கதாய் மீன்களை என்ன பண்ணினார்கள் பாருங்க. கர்த்தர் இப்பொழுது பேதுருடைய துக்கம் மாறி போகிறது. எப்படி? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் பேதுருவுக்கு தலையாட்டலாமா? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் பேதுருக்கு என்ன பண்ணினா? பேதுரு நீ வலைய அலசிட்டு இருந்த, இப்ப என்ன பண்ற? படகு நிரம்பி மூழ்கிற அளவுக்கு கர்த்தர் அவன் துக்கத்தை என்ன பண்ணினார்? இன்னைக்கு நம்ம துக்கத்தை மாற்றுவாரா? நம்முடைய துக்கத்தை மாற்றுவாரா? சொல்லுங்களா பார்க்கலாம். கை தூக்கி ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய துக்கத்தை என்ன பண்ணுவாரு? இப்ப கர்த்தர் என்ன சொல்லுவாரு? பேதுருவே அந்த மீனெல்லாம் வித்து, மீனெல்லாம் அந்த மீன் யாருடைய ஆசீர்வாதம்? அந்த மீனெல்லாம் வித்து முதல்ல கடனை கட்டு, 2வது உன் பிள்ளைக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடு, 3வது உன் மனைவிக்கு ஒரு சேலையோ சுடிதாரோ என்ன பண்ணு நீங்க வாங்கி கொடு. என்ன பண்ணு? என்ன மீன் என்ன ஆயிடுச்சு? இப்போ அவங்க படகு எப்படி இருக்குது? நிரம்பி இருக்குது. ஒரு படகா 2 படகு நீர். அப்ப அந்த மீனெல்லாம் என்னதான் செய்யறது? வித்து என்ன பண்ணிக்கோ? துணி வாங்குறது வாங்கு, வண்டி வாங்குறத வாங்க. ஆண்டவர் வர்றாரு, அங்க சொல்றாரு விட்டுட்டு என்ன பண்ணு? கர்த்தர் ஆசீர்வாதம் எதுக்கு நீ வா. இன்னைக்கு கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யாரை ஆசீர்வதிக்க வேணும்? சொல்லுங்கள பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லைங்க, என்னைய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணும் விரும்புகிறவங்க யாருங்க? விசுவாசத்தோட கை தூக்குங்களேன். ஆமென். கர்த்தர் என்ன பண்ண வேணும்? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தாலே ஆசீர்வாதம். ஆமென். நீங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்ச பிற்பாடு நீ என்ன பண்ண? அதை விட்டுட்டு வா. அதை விட்டுட்டு வா. எதை விட்டுட்டு வரலான்னு? இது கர்த்தர் என்ன கொடுத்த ஆசீர்வாதம். ரைட்டப்பா, அதை அங்கே வச்சுட்டு வா. எங்க வா? சீமோ, நான் உன்னை பேதுருவா மாட்டேன், நான் உன்னை கல்லா மாட்டேன். உன்னை கொண்டுதான் என் சபையை என்ன பண்ண வேணும்? சபையை நான் என்ன பண்ண போறேன்? கட்ட போறேன். உனக்கு தான் பரலோகத்தின் வாசலோட திறவை என்ன பண்றேன்? உங்க கையில தான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, உன்னை தண்ணி மேல உலகத்துல எவனாவது நடந்தானா? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னால் என்ன பண்ணி இருக்கிறான்? ஆமென். இதுதாங்க பேதுருடைய துக்கத்தை. உங்கள் துக்க நாட்கள் என்னாலும் முடிஞ்சு போகணும். அப்புறம் துக்க நாட்கள் முடிச்சாது என்ன செய்ய போறோம்? கர்த்தருக்காக ஊழியத்தை செய்ய போறோம். எல்லாரும் கண்களை விடலாம்.